ஜெயம்ரோடைய ஆக்டிங்கில் மோகன்ராஜாவுடைய டைரக்ஷனில் தனி ஒருவனுடைய முதல் பாகம் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ். அந்த ரெஸ்பான்ஸை தொடர்ந்து தனி ஒருவனுடைய ரெண்டாவது பாகத்துடைய ப்ராஜெக்ட்ஸை ஆரம்பித்தாங்க. இந்த ரெண்டாவது ப்ராஜெக்ட்ஸில் யார் வில்லன் ஆக்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்றத ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸாகவே இருந்தது. ஏன்னா முதல் பக்கம் மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தினதுக்கு அந்த முதல் பாகத்தில் இருந்த வில்லன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தார். என்னுடைய ரெண்டாவது பக்கத்துலேயும் இப்போ ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கேன். அபிஷேக் பச்சன் அவர்கள் தான் இந்த மூவியோடைய செகண்ட் பார்ட்டில் வில்லன் ஆக்டிங் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். கிட்டத்தட்ட அந்த மூவியோடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஆரம்பிக்க போகிறாங்கன்னு சொல்லணும். இவருடைய 3 மூவிஸ் வெயிட்டிங்கில் இருக்கா. இந்த 3 மூவிஸ் தேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் தான் தனி ஒருவனுடைய ரெண்டாவது பாகம் ரிலீஸ் ஆகும். 2025 எண்டுக்குள்ளே கட்டாயமாக தனி ஒருவனுடைய ரெண்டாவது பாகத்தை நம்ம தேட்டரில் பார்க்கலாம். முதல் பாகத்தில் ஹீரோ வில்லனை தேடி போகிற மாதிரி கதைக்களம் அமைஞ்சிருக்கும். ஆனால் ரெண்டாவது பக்கத்தில் வில்லன் ஹீரோவை தேடி வர மாதிரி ஒரு கதைக்களத்தை அமைச்சிருக்கிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு. ஏற்கனவே தனி ஒருவனுடைய ரெண்டாவது பக்கத்துடைய ஷூட்டிங்காக ஒரு சின்ன போஸ்டர் மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணி மோகன்ராஜ் அவர்கள் அப்டேட் பண்ணியிருந்தார். இப்போ என்னுடைய அப்டேட் ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கா. தொடர்ந்து ஜெயமரோடைய ஆக்டிங்கில் ஓரளவு ரெஸ்பான்ஸான மூவி தான் தேட்டரில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தனி ஒருவனுடைய ரெண்டாவது பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்துமான கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே. கார்த்திகோடைய பர்த்டே ஸ்பெஷலாக அவருடைய 27வது மூவிலேருந்து ஒரு சின்ன அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ அவருடைய 26வது மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லணும். இந்த மூவியை ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல்ராஜா அவர்கள் தான் தயாரிச்சிருக்காரு. வா வாத்தியாரே அப்படின்னு டைட்டில் வச்சு தான் நலன் குமாரசாமியோட டைரக்ஷனில் சந்தோஷ் நாராயண் மியூசிக்கில் இப்போ வெயிட்டிங்கில் இருக்குன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட இந்த மூவியோட ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேட்டருக்கே வரப்போகுதுன்னு சொல்லணுமே. ஜூன் மந்தோடைய எண்டுக்குள்ளே இந்த வா வாத்தியாரே மூவிலேருந்து ரிலீஸ் டேட் வரைக்குமே அப்டேட் ஆகலாம். ஏன்னா இப்போ இவருடைய 26வது மூவி தான் மிகப்பெரிய ஒரு வெயிட்டிங்கில் இருக்கா. 25வது மூவி ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸோட தேட்டரில் ஓடிடுச்சு. 27வது மூவியோட ஷூட்டிங் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னே சொல்லணும். கார்த்திகோடைய இந்த 26வது மூவியான வா வாத்தியார் மூவி ஆகஸ்ட்டுக்கு மேலே தேட்டருக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 27வது மூவி டிசம்பர் அப்படின்னா 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் தேட்டருக்கு வரும். சுந்தர்சியோடைய டைரக்ஷனில் அரண்மனையுடைய 4வது பாகம் மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ். தொடர்ந்து ஒவ்வொரு பார்ட்டாகவே அவர் நகர்த்திக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. கலகலப்புடைய முதல் பாகம் 2வது பாகம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை தான் ஏற்படுத்தினது. அதே போலவே அரண்மனையுடைய 4 பாகமும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். இப்போ கலகலப்புடைய 3வது பாகத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறதா அப்டேட் கொடுத்துருக்காரு. ஒரு ஹாரர் மூவிக்கு அப்புறம் ரிட்டன் ஒரு காமெடி மூவியில் ஜாயினிங் ஆகியிருக்காரு. அரண்மனையுடைய 4ல் அந்தளவுக்கு காமெடி பிக்கப் ஆகலைனாலும் கலகலப்பு மூவி ஒரு மிகப்பெரிய காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவி. இப்போ இந்த மூவியோடைய 3வது பாகத்தோடைய ஷெட்யூல் ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த மூவியில் வாணி போஜன், சிவா, ஜெய், விமல்னு சொல்லிட்டு 4 கேரக்டர் மெயினாகவே உள்ள வரப்போகுது. இப்போ வரைக்கும் இந்த மூவியில் ஒரே ஒரு ஹீரோயினான வாணி போஜன் மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. இன்னொரு ஹீரோயினோட அப்டேட்டை சீக்கிரமாக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்களே. முதல் பாகத்தை விட பயங்கரமான ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் இந்த மூவியில் இருக்குன்ற போல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ சுந்தர்சியோட டைரக்ஷனில் வர மூவிஸ் எல்லாமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா. கலகலப்புக்குன்னு செப்பரேட்டான ஒரு ஆடியன்ஸே இருக்காங்கன்னு சொல்லணும். இந்த 3வது பக்கமும் எந்த மாதிரி அமைய போகுது அப்படின்னு கண்டிப்பாக தேட்டருக்கு வந்தால் தான் தெரியும். சூரியோடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் ஒரு மூவி வெயிட்டிங்கில் இருக்குன்னு சொல்லணுமே. அவருடைய கருடன் மூவி இப்போ தேட்டருக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் விடுதலையுடைய 2வது பக்கம் தான் தேட்டருக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் இவருடைய ஆக்டிங்கில் ஒரு மூவி வெயிட்டிங்கில் இருக்கா. கோட்டுக்காளி அப்படின்னு டைட்டில் வச்சு வினோத் ராஜாவுடைய டைரக்ஷனில் ஒரு மூவி வெயிட்டிங்கில் இருக்கா. இந்த மூவியை சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் தயாரிச்சிருக்காரு. நியூவான ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த மூவியை தயாராகிட்டு இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்களே. TIFF அப்படின்ற டிரான்சில்வேனியா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டில் இப்போ இது கன்ஃபார்ம் ஆகியிருக்கிறதா ஒரு சின்ன அப்டேட் போய்கிட்டு இருக்கு. ஆனால் முழுசான அப்டேட்டை இந்த ஃபெஸ்டிவலுடைய ஃபைனல் எண்டில் தான் கொடுப்பாங்களே. இந்த மூவி செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் பெரிய அப்டேட் எல்லாமே போய்கிட்டு இருக்கா. இப்போ கன்ஃபர்மேஷனில் இந்த மூவி இருக்கிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஷர்வானந்தும் கீர்த்தி ஷெட்டி ஆக்டிங் பண்ணியிருக்கா மனமே மூவி வழியாக ரிலீஸ் டேட் இப்போ அப்டேட்டில் போய்கிட்டு இருக்கா. ஜூன் 7க்கு தான் இந்த மூவி தேட்டருக்கு வரதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் ஸ்டோரி என்டர்டைன்மெண்ட் மூவி தான். கன்ஃபார்மாக இந்த மூவியோடைய ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இப்போ அப்டேட்டாக கொடுத்துட்டாங்களே. ஜூன் 7க்கு இந்த மூவி தேட்டருக்கு வரதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல காமெடி என்டர்டைன்மெண்ட் கலந்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் ஸ்டோரியாக தான் இந்த மூவி ரிலீஸும் ஆக போகுது. பிரபாஸோட ஆக்டிங்கில் ஒரு மிகப்பெரிய வெயிட்டிங்கில் இருக்க கல்கி மூவி ஜூன் 27 தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட இந்த மூவியோடைய அட்வான்ஸு 50 கோடி ரூபா வாங்கியிருக்கிறதா ஒரு சின்ன அப்டேட் போய்கிட்டு இருக்கா. அதுவும் அட்வான்ஸ் மட்டுமே அப்படின்ற போல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. ஏன்னா இந்த மூவி ஹாலிவுட் தரத்துக்கு ஈக்குவலாக தான் மேக் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு சில அப்டேட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்து இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண ப்ரோமோ வீடியோஸையும் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கேன். ஜூன் 27க்கு தான் தெரியும் என்னுடைய பிரம்மாண்டம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு. ஆனால் தொடர்ந்து பிரபாஸோடைய ஆக்டிங்கில் வந்த மூவிஸ் எதுவுமே அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தலை. அதனாலவே ஒரு சின்ன யோசனையாக இருக்கா. இந்த மூவி தேட்டருக்கு வந்தால் தான் தெரியும் என்னுடைய ஹைலைட் மட்டும் இல்லாமல் என்னுடைய பாக்ஸ் ஆஃபீஸும் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு. ட்ரீம் வாரியர் பிக்சர் ப்ரொடக்ஷன்லேருந்து நெக்ஸ்ட் ஒரு மூவியோடைய அப்டேட் கொடுத்துருக்காங்களே. சுப்புராமனுடைய டைரக்ஷனில் அஞ்சாமை அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு நல்ல ஃபேமிலி சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி ஒன்று ரிலீஸ் ஆகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மூவியோடைய டைட்டில் மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் லுக்கே ரிலீஸ் பண்ணி இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. ஏதோ உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த மூவி மேக் பண்ண போலவே இருக்கா. ஏன்னா அந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு தான் இருக்கா. சோசியலில் நடக்கிற ஏதோ ஒரு முக்கியமான சம்பவத்தை தான் இந்த மூவியில் சொல்ல போகிறாங்க போல். கண்டிப்பாக இந்த மூவி ஆடியன்ஸ் மத்தியில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல.
உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ண மூவிஸ் எல்லாமே இப்போ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா. இந்த 5ஆம் மை மூவியும் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு வர ஜூனோட எண்டுக்குள்ளே தெரிஞ்சிடும். ஏன்னா ஜூனோட எண்டுக்குள்ளே இந்த மூவியை தேட்டர் கொண்டு வரதும் பிளானை போட்டுட்டாங்களே. இந்த ஃபர்ஸ்ட் டே அதை அப்டேட்டும் பண்ணிட்டாங்க.